என் பேர் சித்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லையில் பாம்பு வந்துச்சு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பாம்பு அப்படின்னு சொல்லி படத்துலலாம் சூப்பர் ஸ்டாரே பயப்படுவாங்க. எல்லாருக்கும் அந்த காட்சிகள் ரொம்ப பிடிக்கும். பாம்புனா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புலாம் இப்போ வயலில் இருந்துச்சு. எல்லா பாம்பும் வயலில் நிறைய கிடக்கும். இங்கே அதிகமாக பாம்பு வந்து போகும், டிஸ்டர்ப் பண்ணாதானே. இப்போ வயலில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால, மழையினால் தண்ணி நிற்கிறதுனால அந்த பாம்பெல்லாம் கரை ஏறி வேறு ஏதாவது ஒரு இடத்துல தங்கிக்கிறதுக்காக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அது கேட்டுக்கு பின்னாடி அந்த வெளி வழியால் பெரிய பாம்பு வந்துச்சான். நான் பார்க்கல, கணவர் பார்த்தாங்களாம். வெளியில் நின்றுட்டு இருந்தபோது பார்த்தாங்களாம். பெரிய பாம்பா, இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா. சந்திரமுகி பாம்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீலாம் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன், அவ்வளோ பெரிய பாம்பு, பார்த்ததே இல்லை நான் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பிள்ளைங்களாம் எட்ட நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் மாடியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பாம்பு வந்து அங்கே உடஞ்ச சேருக்கு அடியில் ஏதோ ஒரு பூந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரவே இல்லை அது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இடுக்கொலியாக பூந்து வெளியில் போயிட்டா என்ன ஏது ஒன்றுமே தெரியல. எப்போதுமே ஜாக்கிரதையாக தான் இருப்போம். இங்கே பாம்பு வரத்து அதிகமாக இருக்கிறனால பொருளை எடுக்கும் போதும் சரி, பொறுமையாக திறந்துட்டு குச்சை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக எடுக்கிறது. ஏன்னா இங்கே பல பேருக்கு பாம்பு கொத்திருச்சு. எழும்போது எங்கள் மாமனாருக்கே ஒரு தடவை பாம்பு கடிச்சு, அப்புறம் வைத்தியம் பார்த்து சரியாயிடுச்சு. அப்புறம் வயலுக்கு போனவங்க ஒருத்தவங்க, எங்கள் மாமனாரோட அண்ணன், அவங்களுக்கு பாம்பு கடிச்சு அவங்க சாகுற வரைக்குமே அந்த பெயின் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, ஏதோ உடல் உபாதை இருந்துச்சு. வைத்தியம் பண்ணால் கூட உடல் உபாதை தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க வயலில் போய் வேலை பார்க்க போனாங்க. அப்பையும் வயலில் ஆளுங்களை வச்சு தான் வேலை பார்ப்பாங்க. அன்றைக்கி சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பில் ஏதோ தண்ணி விடுறதுக்காக மம்முட்டி வச்சு கொத்தும்போது வரப்புக்கு பக்கத்தில் ஒரு செடியில் பாம்பு அப்படியே சுருட்டிட்டு இருந்துச்சு. இவங்க கவனக்குறைவாக இது வரைக்கும் போய் வேலை பார்த்ததே கிடையாதா, கவனக்குறைவாக அதில் காலை வச்சு கட்டு விரியன் பாம்பு கடித்து உயிருக்கே போராடி அப்புறம் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணி காலில் சதையெல்லாம் வந்து வீணாக போயிட்டு, அதெல்லாம் மற்ற அவங்களோட உடல்லேருந்து வேறு இடத்துலேருந்து சதை எடுத்து தைச்சி உயிருக்கு போராடி 2 மாதம் சிதம்பரம் மெடிக்கலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தேறி இப்போ நல்லாயிட்டாங்க. செத்து பொழைச்சி வந்தேன் அப்படிங்குவாங்க. அதனால் என்னையே சொல்லுவாங்க எல்லோரும், எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கணும், அலட்சியமாக எடுக்கக்கூடாது, குச்சி வச்சு தட்டிட்டு எடுக்கணும், இருட்டு நேரத்தில் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. கடவுள் புண்ணியத்தால் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு பொறுமையாக வருவேன். செல்ஃபோனில் பாட்டு வச்சுருவேன், சாமி பாட்டு. அதை கேட்டுகிட்டே வருவேன். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, அப்புறம் நமச்சிவாய வாழ்க, அந்த பாட்டெலாம் கேட்டுகிட்டே வருவேன். அந்த சத்தத்தில் வந்து உயிரினங்கள் இருந்தாலும் ஓடிடும், நமக்கு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், பாம்பே வரலை, போயிடுச்சு. இங்கே நிறைய பாம்பு வரும்போது ஃபஸ்ட்டு பயப்படுவேன். பாம்பை பார்த்தாலே பயந்து ஓடுவேன். அப்புறம் பழகிடுச்சு. பார்த்தா அதை வந்து நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணோம் அப்படிங்கன்னா தான் அது வந்து ஏதாவது நம்மளை துரத்தும். நம்ம பாட்டிலே நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அது பாட்டிலே எங்கேயாவது ஒரு அடைக்கலம் உள்ளே பூந்து ஒளிஞ்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானாகவே போயிடும். பெரிய பெரிய பாம்புலாம் அந்த மாதிரி தான் பண்ணுது. நான் ஒரு தடவை இந்த மரத்துக்கு கீழே மாடை கட்டி கறந்துக்கிட்டு இருந்தேன். என் பையன் அன்றைக்கி உடம்பு முடியலன்னு லீவ் போட்டிருந்தான். அவனும் வீட்டில் தான் இருந்தான். மாடை கறந்துட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு பாம்பு. பயந்து நடுங்கி போய் ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ளே. என் பையன்கிட்ட சொன்னோன்னா அவனும் உடையாந்தான் என்ன பண்ணிட்டு. சரின்னு வீட்டில் பச்சை தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்து அந்த பாம்பு மேலே ஊற்றிட்டுருவோம். மாடு வேறு பக்கத்தில் நிற்கிது, அதை எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, தண்ணி எடுத்து ஒரு சொம்பு பச்சை தண்ணி தான் ஊற்றினோம் பாருங்க. அப்படியே பாம்பு அப்படியே பறக்கிற மாதிரி அப்படியே சீறிக்கிட்டு வந்துச்சு. விழுந்துடுச்சு, விளையாந்துட்டோம் நானும் என் பையனும் வீட்டுக்குள்ளே. அதுலேருந்து பாம்பு வந்து நின்னா கூட நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது. உள்ளே போய் கதவை கத்திப்போம், அதுவாக தானாக போயிடும். அதுதான் இங்கே நடக்கும். பாம்பு சேட்டை பண்ணோம்னா தான் அது கோவம் வரும். நம்ம பாட்டில் உள்ளே போய் கதவை பூட்டிட்டு பத்திரமா இருந்தோம்னா அது எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானாக போயிடும். அதனால் பாம்பை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேணாம். அதுக்காக பக்கத்துலேயும் போய் அது நிற்கக்கூடாது, எட்ட போயிடணும். ஒருத்தவர் அப்படி தான், எங்கள் அம்மா பிறந்த ஊரில் பாம்பு மேலே ரொம்ப பக்தியாக இருப்பார். அவர் வீட்டில் ஒரு நல்ல பாம்பு பக்கத்தில் வந்தப்போ போய் முட்டையும் பாலும் வச்சுட்டு உளுந்து கும்பிட்டாராம். பொட்டுன்னு போட்டு பட்டுன்னு போயிட்டாராம். அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. இது உண்மையிலே நடந்த கதை.
அதனால் ரொம்பவும் பாம்பு பக்கத்தில் போயிடக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அதை அடிக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம பாட்டிலே உள்ளே போய் கதவை சாத்திட்டு பத்திரமா இருந்துக்கணும். அதோட நாங்கள் கோழிகள்லாம் வளர்க்குறோம். அது இந்த கோழிகள் ஓரளவு அங்கங்கே சுற்றி இந்த பூச்சி இதெல்லாம் தின்னுடும், கரையான்லாம் தின்னுடும். அதனால் கரையானுக்காக தான் இந்த பாம்பெல்லாம் வரும். எல்லாம் சாப்பிட்ரும். கோழி வளர்க்குறதுனால அது ஒரு நன்மை நமக்கு. அதுமாரி நாய்க்குட்டி இருக்குது நம்ம வீட்டில் 3. அதனால் ஓரளவு பாதுகாப்பாக இருப்போம். நாய் ஏதாவது பாம்பு வந்தால் குலைக்கும். அதனால் பாதுகாப்பாக தான் இருக்கும். கிராமத்தில் இருக்கிற நம்ம அதோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். பாம்பை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. அது அமைதியாக அதுவும் ஒரு உயிரினம் தான். அது அப்படியே அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வராமல் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். வீட்டுக்கு அதை எப்போதும் லாக்கில் வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.